Hi friends, welcome back to Risha Kitchen. நாங்கள் இன்றைக்கி lasagna ஓ lasagna எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு இன்ஸ்டன்ட் lasagna ஷீட்ஸையும் யூஸ் பண்ணிலும் நார்மல் பெஸ்தாவையும் எங்களுக்கு யூஸ் பண்ணிலும். நான் இன்றைக்கி நார்மல் பெஸ்தாவில் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு பேனில் பெஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, சால்ட், ஆயில் கொஞ்சம், அடுத்தது பெஸ்தாவையும் போட்டு பாயில் பண்ண வைக்கணும். நான் இன்றைக்கி கிரேவி செய்கிறதுக்கு தூணாவை தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான சிக்கன், பீஃபோ இதையும் உங்களுக்கு எடுக்கலும். இப்போ கிரேவியை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், அடுத்து டூனால இருக்கிற அந்த ஆயிலையும் எங்களுக்கு ஊற்றிக்கொள்ளலும். அடுத்தது கார்லிக், இது கடுகு, சீரகம், ஒனியன், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கொள்ளணும். இது வதங்கக்கொள்ள க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ், தேவையான அளவு சால்ட் போட்டு வதக்கிக்கொள்ளணும். இப்போ பெஸ்தா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி கொண்டிருக்குது. இப்போ இதில் டொமேட்டோ வெயிட் பண்ணிவிட்டு டொமேட்டோ மசிஞ்சு வர டைமில் 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கியூமின் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் மேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இதில் ரோஸ் ஸ்மெல் போனதுக்கு பிறகு அதில் டூனாவை எட் பண்ணி கொள்ளுங்க. எங்களுக்கு இப்போ கறி மிச்சம் திக்காக இல்லாமல் கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருந்தால் நல்லமென்றதால நாங்கள் அதில் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி கொள்ளணும். இது ஒரு 2 மினிட்ஸுக்கு கொதிச்சாண்டா எங்களுக்கு இந்த கறி ரெடி. இப்போ பெஸ்தாவை செக் பண்ணி பார்த்தா அதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிக்குது. இப்போ ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பேனில் 100 கிராம் பட்டரை போட்டு அது மெல்ட் ஆகி வர டைமில் 2.5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவையும் போட்டு, அதாவது நாங்கள் கோதுமை மாண்டு செல்லுவோம் அது தான் அது, அதையும் போட்டு கொஞ்சம் நாங்கள் அதை ரோஸ்ட் பண்ணி கொள்ளணும். அடுத்ததாக 300 ml ஃப்ரெஷ் மில்கை ஊற்றி விஸ்கால நல்லா பீட் பண்ணணும். அப்படி உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி எங்கர் மில்க் பவுடரை உங்களுக்கு இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதையும் உங்களுக்கு யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் நல்லா தொடர்ந்து பீட் பண்ணி கொள்ளணும். இப்படி பீட் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு லேசாக ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சரி. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், சால்ட்டை நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். இது தான் எங்களுக்கு அந்த சரியான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கண்டா சரி. இப்படி இல்லாமல் உங்களோட ஒயிட் சாஸ் நல்லா திக்காகிட்டேண்டா நீங்கள் கொஞ்சம் மில்கை எட் பண்ணிக்கொண்டா சரி. இப்போ பெஸ்தா, ஒயிட் சாஸ், கிரேவி எல்லாம் ரெடி. இப்போ பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பேக்கிங் ட்ரேயில் எல்லா சைடுக்கும் ஆயிலை அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல டூனா கிரேவி, நெக்ஸ்ட் ஒயிட் சாஸ், அதுக்கு அடுத்தது பெஸ்தா. இது மாதிரி நீங்கள் மாறி மாறி அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க.
கொஞ்சம் இடையில மொசரல்லா சீஸையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 2 லேயருக்கு தான் பெஸ்தாவை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட ட்ரேடை பெஸ்தாவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசியாக மொசரல்லா சீஸ் இருந்தேன்டா அதை மேலே கொஞ்சம் தூவிக்கொள்ளுங்க. அப்போ தான் அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு உங்களோட பெஸ்தா லசக்னா வரும். இப்போ இதை 170 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் லசக்னா ரெடி ஆகிக்கும். மேலே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அந்த சீஸ் வந்திக்கும். அந்த டைமில் நீங்கள் அதை வெளியில் எடுத்தால் சரி. இப்போ லசக்னா நல்லா கூலாகினதுக்கு பிறகு இதை நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதிய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.